இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலத்தின் 26வது ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு ஒரு அழகான கதையை சொல்லுகிறார். எல்லோருக்கும் தெரிந்த கதை, ஆனால் இது பல காலங்களாக சொல்லப்பட்ட ஒரு கதை. அந்த கதையை இயேசு சொல்வதாக இந்த நற்செய்தியிலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஏழை லாசரும் பணக்காரனும் என்ற இந்த கதை லூக்கா நற்செய்தியாளருக்கு மட்டுமே உரிய ஒரு கதை. ஏனென்றால் இந்த லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியிலே பல உவமைகளை, பல கதைகளை பார்க்கிறோம். அதுவும் ஆழமான அர்த்தமுள்ள, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கின்ற, ஆழமாக எடுத்துரைக்கின்ற கதைகளாக பார்க்கிறோம். இன்று கூட ஆண்டவர் இந்த செல்வத்தினுடைய அதனுடைய பயன்களும் அதனால் வருகின்ற கேடுகளும் என்ன, இந்த செல்வத்தினால் ஒரு மனிதன் எப்படி ஆகிறான் என்பதையெல்லாம் இந்த நற்செய்தி வழியாக பார்க்கிறோம். இதோ இன்று குறிக்கப்பட்ட இந்த நற்செய்தியின் முன்பும் சரி பின்பும் சரி இந்த செல்வத்தை மையப்படுத்திய ஒரு அதிகாரமே நாம் பார்க்கிறோம். இந்த 15, 16வது அதிகாரங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த செல்வத்தை மையமாக வைத்து அதனால் வருகின்ற துன்பங்கள், இந்த செல்வத்தினால் நமக்கு வருகின்ற பயன் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியாக ஏழை லாசரும் அந்த பணக்காரனும் என்ற ஒரு அழகான கதையை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த கதை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த கதை, பல முறை கேட்ட கதை, பலவிதமாக சிந்தித்த பல பிரசங்கங்களை கேட்ட இந்த கதை. பாருங்கள், இன்று பிரியமானவர்களே, இன்று இந்த கதையினுடைய ஒரு சில உள்ளார்ந்த கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கதையிலே 2 முக்கியமான கதாபாத்திரங்கள் சொல்லப்படுகிறது, ஏழை லாசர், அந்த பணக்காரன். ஆனால் இந்த கதை இவ்வாறாக தொடங்குகிறது. பணக்காரன் ஒருவன் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் அவன் நல்ல விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்தான். அவன் தினந்தோறும் விருந்து உண்டு சந்தோஷமாக இருந்தான். இது அந்த பணக்காரனை பற்றி சொல்லப்படுகிற ஒரு கதையாக, செய்தியாக இருக்கிறது. அவன் வீட்டின் அருகே ஒரு ஏழை லாசர் என்று ஒருவர் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்களாக இருந்தது. அவர் அந்த பணக்காரின் மேசையிலிருந்து விழுகின்ற அப்பத்துண்டுகளை, அந்த சிறு துண்டுகளை பொறுக்கி உண்டு தன் வயிற்றை நிரப்ப ஆசைப்பட்டான். அவனுடைய உடல்கள் எல்லாம் புண்களாக இருந்தது. அது நாய்கள் வந்து நக்கின என்று இந்த 2 கதாபாத்திரங்களை பற்றி இந்த முதல் பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களை, பாருங்கள், இந்த பணக்காரனை பற்றி பேசுகின்ற பொழுது இது பணக்காரன் என்றுதான் கூறப்பட்டு இருக்கிறது தவிர அந்த பணக்காரன் யார், அந்த பணக்காரன் பெயர் என்ன, அவனுடைய இதையெல்லாம் கொடுக்கப்படவில்லை. பணக்காரன் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு பெயர் இல்லாத ஒரு மனிதனாக பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு எல்லாம் இருக்கிறது. அவனுக்கு வீடு இருக்கிறது. ஏன்னா அவன் வீட்டில் உட்காந்து அவன் நல்ல செல்வந்தன், பணக்காரன், எல்லாம் வீடு இருக்குது, நிறைய செல்வங்கள் இருக்குது. ஏன்னா பணக்காரன் கொடுத்துருக்கு, நிறைய காசு இருக்குது, அவனுக்கு நிறைய சாப்பாடு இருக்குது. ஏன்னா நற்செய்தியில் கொடுத்துருக்கிற மாதிரி அவன் ஏதோ தினமும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அப்படி கொடுக்கல. தினமும் விருந்து. ஏன்னா சாதாரண சாப்பாடுனா இப்போ நம்ம காலையில் இட்லியோ தோசையை சாப்பிட்டுட்டு வேலைக்கு ஓடுவோம், மதியம் வந்தோம்னா ஒரு சாம்பார் ரசம் இதை சாப்பிட்டுட்டு ஓடுவோம். இதுதான் நம்மளோட சாதாரண உணவாக இருக்கலாம். தினந்தோறும் விருந்துனா என்ன, ஒரு கறி, மீன், முட்டை, பொரியல், பிரியாணி, அது இதுன்னு அத்தனை வகையிலும், அதாவது பல வகைகளை தனது மேசையில் வைத்து உண்கிறது அந்த விருந்து. அப்போ இந்த பணக்காரன் ஒவ்வொரு நாளும் பல விதமான உணவுகளை வைத்து உண்டு இருக்கிறான், விருந்தை சாப்பிட்ருக்கிறான், சாதாரண உணவு இல்லை. அடுத்ததாக அவனுக்கு உடுத்த ஆடை, எப்படி ஆடை, சாதாரண ஆடை அல்ல, விலை உயர்ந்த ஆடை, விலை உயர்ந்த நீல நிற ஆடை. அப்போ இன்னும் அவனுக்கு என்ன இருக்கிறது, வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சுகம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, ஆடை இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு குடும்பமும் இருக்குது. ஏன்னா அந்த நற்செய்தியில் கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த பணக்காரனே சொல்லுவான், எனக்கு சகோதரர்கள் 4 பேர் இருக்கிறார்கள், அவங்களுக்கும் போய் சொல்லணும்னு சொல்லுவார். அப்போ இவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்கு சொந்த பந்தம்லாம் இருக்குது. அப்போ இத்தனையும் இருக்கிற இந்த பணக்காரனுக்கு பெயர் இல்லை. அதுதான் இந்த முதல் பகுதியில் பார்க்குறோம். 2வது பகுதியில் அந்த லாசரை பற்றி பேசும் பொழுது அவனுக்கு எதுவுமே இல்லை.
இப்போ இந்த பணக்காரனுக்கு பார்த்த எதுவுமே இங்கே இல்லை. இவனுக்கு வீடு இல்லை, அதனால தான் வீதியில் உட்காந்துருக்கிறான். உடுத்த உடை இல்லை, அதனால தான் உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. அவனுக்கு சொந்த பந்தம் இல்லை, அதனால தான் அனாதையாக படுத்துருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு இல்லை, அதனால தான் டேபிள்லேருந்து வர ஏதோ ஒரு சின்ன துண்டு விழுந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாமான்னு பார்க்குறான். அவனுக்குன்னு இருக்கிறது ஒன்றே ஒன்று, அவனுடைய உடம்பு வேதனை, அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற நாய். இதுதான். அப்போ இவனுக்கு லாசருக்கு பெயர் இருக்கிறது, ஆனால் அவனுக்குன்னு ஒன்றுமே இல்லை. சொத்து பத்து வீடு பணம் காசு கீசு உடுத்த உடை எதுவுமே இல்லை. சொந்தம் பந்தம் தாய் பிள்ளை யாருமே இல்லை. அவனுக்குன்னு இருப்பது வேதனை, அவனுக்குறது வேதனை, அந்த கஷ்டம். ஆனால் அந்த பணக்காரனும் அவனுக்கு இருக்கிறது எல்லாமே இன்பம். நல்லா சந்தோஷமாக இருக்கிறார், நல்லா குடிக்கிறார், நல்லா சாப்பிட்றாரு, நல்லா இது பண்ணுறார். இப்போ இந்த 2 பேருமே இறக்கிறார்கள் என்று நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. பணக்காரன் இறந்தான், அவன் அடக்கம் செய்யப்பட்டான், ஏழையும் இருந்தார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. இப்போ இந்த நற்செய்தியினுடைய 2வது எபிசோடு, 2வது காட்சிக்கு போகிறோம். அந்த காட்சியில் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு பார்த்தா ஆபிரகாம் இருக்கிறார். இந்த ஏழை மனிதன் லாசர் அந்த பணக்கார ஆபிரகாமனுடைய மடியில் அமர்ந்திருக்கிறார். இந்த பணக்காரன் இப்போ எங்கே இருக்கிறாரு? நெருப்பில் வேதனையில் அந்த நரகத்தில் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நற்செய்திகளிலே நமக்கு நரகம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல எப்படின்னா, இயேசு இந்த கதையில் சொல்கிறாரு, பணக்காரன் அந்த நரக வேதனையில் கஷ்டப்பட்டுருக்கிறான், அவனுக்கு ஒரு சொட்டு தண்ணி தேவைப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அப்போ இன்னொரு நற்செய்தியில், மத்திய நற்செய்தியில் கூட இப்போ 25வது அதிகாரத்தில் பார்ப்போம். இயேசு அந்த நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிக்கிற நிகழ்ச்சியில் அந்த கெட்டவர்களை பார்த்து சொல்லுவார், என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களுக்காக தயாரிக்கப்பட்ட நரகத்திலே நெருப்பிலே வந்து வாடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நரகத்தை பற்றி அதிகம் பேசப்படாத இடங்களிலே ஒரு சில இடங்களில் பேசுகின்ற அந்த இடத்துல இன்றைய நற்செய்தியிலே அந்த நரகத்தை பற்றி பார்க்கிறோம். இப்போ அந்த பணக்காரன் அந்த நரகத்திலே வீழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவன் கண்களை உயர்த்தி பார்க்குறாங்க, ஆபிரகாமின் மடியில் லாசர் உட்கார்ந்துருக்கிறதா காட்டுறாங்க. அதுதான் நமக்கு ஒரு காட்சி. இந்த காட்சியில் இந்த பணக்காரன் ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுறான், தந்தையே இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது, அதனால் அந்த லாசருடைய சிண்டு விரலில் ஒரு சொட்டு தண்ணி தொட்டு என்னுடைய நாக்கில் வைக்க சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு துளி தண்ணீர், ஒரு சொட்டு தண்ணீருக்காக அவன் ஏங்குறான். இதே தான் அவன் லாசர் ஏழையாக இருக்கும் பொழுது முன்னாடி வாழ்க்கையில் அந்த ஒரு துளி துண்டு அப்ப துண்டுக்காக ஏங்கியிருப்பான் அந்த லாசர். பாருங்கள் பிரியமானவர்களே, இதுதான் வாழ்க்கை. நமது வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவது சில நேரங்கள் வரும். நாம் இன்றைக்கி நல்லா இதாக இருக்கலாம், நாளைக்கு நம்ம இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரும், அப்படியே வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, நான் ஒரு துளி அப்பத்திற்காக நான் இப்படி இருந்தேனே பாரு, இன்றைக்கி நான் ஒரு துளி ஒரு சொட்டு தண்ணிக்காக நான் இன்றைக்கி ஏங்குறேன் அப்படிங்கிற நிலைமை வரும். பிரியமானவர்களை பாருங்கள், அந்த பணக்காரன் அவ்வாறாக ஏங்குகிறான், கேட்குறான். இப்போ ஆபிரகாம் சொல்கிறாருப்பா, இந்த மாதிரி அதெல்லாம் முடியாது, உனக்கும் எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய பாலம், பெரிய இது இருக்குது, பிரிவு இருக்குது, பிளவு இருக்குது அப்படிங்கிறார். இப்போ பிரியமானவர்களே, இந்த காட்சியில் அந்த பிளவு பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி எதுக்காக ஆபிரகாம் இங்கே வராரு? ஆபிரகாமின் இந்த காட்சியில் ஆபிரகாம் ஏன் வராரு? அது கடவுள் மடியில் இருக்கலாம், இல்லை வேற ஒரு இதாக இருந்திருக்கலாம். ஆபிரகாமின் மடியில் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை ஏன் இந்த இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கதை யாரையோ குறி வச்சு சொல்லப்பட்ட கதையாக இருக்குது. அப்படி தானே? ஏன்னா ஆபிரகாமை தங்கள் தந்தையாக எண்ணிக்கொண்டு இருக்கிற மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கதை. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், சட்ட வல்லுநர்கள், தலைமை பதவியில் இருந்தவங்களாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? பொதுவாக அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன நினச்சிருந்தாங்கன்னா, எங்களுக்கு ஆபிரகாம் தான் தந்தை, நாங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், மோசே கொடுத்த கட்டளை தான் எங்களுக்கு வேத வாக்கு, இதையெல்லாம் எங்களுக்கு நாங்களாம் முக்கியம், அதனால் நாங்களாம் ஆபிரகாமின் பிள்ளையாக இருக்கிறதுனால நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம், ஆனால் எங்களுக்கு மோட்சம் நேராக கிடச்சிடும், நாங்கள் நேராக மோட்சத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகளாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை. பிரியமானவர்களை பாருங்கள், அப்போ இந்த நற்செய்தியின்படி யார் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? அப்போ பாருங்கள், இந்த செல்வந்தரை யாரை குறித்து சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த மெல்லிய ஆடை,
விலை உயர்ந்த ஆடையெல்லாம் யாருன்னா அந்த காலத்தில் அந்த தலைமை குருக்கள், தலைமை பதவியில் இருந்த குருக்கள் அணிஞ்சு கொண்டு இருந்த அந்த ஆடை அவர்களை பற்றி மையமாக வச்ச கதை. அப்போ அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் 10 கட்டளை கடைபிடிச்சா போதும், நான் மோசேயுடைய கட்டளைகளை கடைபிடிச்சா போதும், நான் நல்ல யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தால் போதும், நான் வந்து அபிரகாமின் பிள்ளையாக இருக்கிறேன், அதனால் நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி இல்லை, அது நடக்காதுன்னு சொல்கிற கதை தான் இந்த கதை. அப்போ பாருங்கள், இந்த நற்செய்தியில் இயேசு சொல்கிறாரு, பிரியமானவர்களே, ஏழையாக இருந்த இந்த லாசர், கைவிடப்பட்ட ஒரு லாசர், இந்த மனிதன்தான் அபிரகாமின் பிள்ளையாக அபிரகாமின் மடியிலே அமர்கின்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. தங்களையெல்லாம் அபிரகாமின் பிள்ளைகள், நாங்களாம் அபிரகாமின் பிள்ளைகள் இங்கே குவிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறது இந்த கதையில் பார்க்குறோம். பிரியமானவர்கள், இன்னொரு விதத்தில் கூட இந்த கதையை பார்க்கலாம். இந்த பணக்காரன் செய்த தவறு என்ன? அவன் என்ன பாவம் செஞ்சான்? அவன் பாவம் பெரிய பாவம் எதுவும் செஞ்சானா? இல்லையே. அவன் என்ன, அவன் பாட்டுக்கு அவன் சாப்பாடு, அவன் வீடு, அவன் சொத்து பத்து, அவன் துணிமணி, அவன் சாப்பிட்டான், அவன் இருந்தான். இதில் என்ன இருக்குது? அவன் யாருக்கும் தொந்தரவு பண்ணலையே. இப்போ அந்த லாசரை தூக்கி கல்லால் அடித்து அறிஞ்சானா, இல்லை வெளியே போடா நாயன்னு திட்டினானா, இல்லை மற்றவங்களுக்கு யாருக்காவது தொந்தரவு கொடுத்தானா? இல்லை. அவன் சம்பாரிச்சதோ, இல்லை அவங்க அப்பா சம்பாரிச்சதோ, இல்லை அவங்க தாத்தா சொத்தோ யாருதோ, அவன் உட்காந்து சாப்பிட்றான், அவன் துணி அவன் உடுத்திக்கிட்டு அவன் பாட்டு இருக்கிறான். ஒருவேளை அந்த பணக்காரன் வந்து டெய்லி கோயிலுக்கு போகிறவனா இருக்கலாம், நல்ல பக்திமானாக இருக்கலாம், இல்லை எங்கேயும் மற்ற கோயில்களுக்கு திருத்தலங்களுக்கு பாத யாத்திரை போகிற ஆளாக கூட இருக்கலாம், எதுவும் இருக்கலாம். ஆனால் அவன் வந்து வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் செஞ்ச பாவம் என்ன? ஏன் அவனுக்கு அந்த அபிரகாமின் மடியில் போய் உட்கார்றதுக்கு, அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா, பிரியமானவர்களே, அவன் செய்த ஒரே தவறு, அந்த தன்னுடைய சக மனிதன் அவனை பார்க்காத, அவனை கண்டுகொள்ளாத அந்த பாவம், அதுவும் பாவம். அப்போ நீ அபிரகாமின் மகனாக சொல்லிக்கலாம், நீ பெரிய இதாக இருந்திருக்கலாம், நீ நல்ல கோயிலுக்கு போகலாம், 10 கட்டளை கடைபிடிக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் உன்னுடைய சக மனிதனை நீ மதிக்கலை, அவனை நீ பார்க்கல, உன்னுடைய தேவையில் இருக்கிற அந்த மனிதனுக்கு நீ ஏதாவது செய்யலை அப்படிங்கும்போது, அது கூட நம்ம விண்ணகத்திற்கு போகிறதுக்கு தடையாக இருந்துடும். அதை நம்ம விண்ணகத்துக்கு போகிறதே அப்படியே நிறுத்திடும் அப்படின்னு பார்க்குறோம் இந்த நற்செய்தியில். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த 2வது பகுதியில் அந்த அபிரகாமுக்கும் அந்த பணக்காரனுக்கும் நடக்கின்ற அந்த உரையாடல் நல்லா அழகாக இருக்கும். இவன் பாருங்கள், தந்தையேன்னு தான் கூப்பிட்றான். அபிரகாம் தந்தையே அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ தந்தையே தான் என்ன பிரயோஜனம்? இப்போ அப்பா தந்தையே ஏன்னா இன்னொரு நற்செய்தியில் சொல்லுவார்ல, இயேசு சொல்லுவார்ல, அந்த கன்னி பெண்கள் மணமகனை வர வைக்கிறதுக்காக போய் வந்தோடனே பாதி பேருக்கு எண்ணெய் இருக்கும், பாதி பேருக்கு வேலைக்கு எண்ணெய் இல்லாமல் திருப்பி வந்து அவங்க வந்து தலைவரே ஆண்டவரேன்னு கதவை தட்டுவாங்க. அப்போ என்னன்னு சொல்லுவார் அங்கேருந்து? நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவார் இல்லையா? அதுதான் பிரியமானவர்களே. பாருங்கள், இந்த நற்செய்தியில் இயேசு அழகாக சொல்கிறாரு, தன்னுடைய சக மனிதன், தன்னோடு கூட வாழ்கின்ற மனிதன், அவன் ஒருவன் தேவையில் இருக்கின்ற பொழுது, அந்த தேவையை நீ கண்டும் காணாமல் உன்னுடைய சுயநலத்தோடு இருக்கின்ற பொழுது, அது உன்னை நரகத்துக்கு அழைத்து செல்கிற பாவமாக அமைகிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், அந்த சுயநலம், என்னுடைய காசு, என் பணம், நான் சாப்பிட்றேன், என் துணிமணி, என் சொத்து, எது எங்கள் அப்பா கொடுத்த சொத்து, எங்கள் வீட்டுக்கு வளர்த்த சொத்து, நான் எதுக்கு மற்றவங்களோட பகிர்ந்துக்கணுன்ட்டு சுயநலமாக வாழ்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த நற்செய்தியிலே பாவமாக கருதப்படுகிறது. அதை தான் இந்த பணக்காரனை நரகத்திற்கு கொண்டு செல்லவும் செய்கிறது. இப்போ அடுத்தது அப்படியே அந்த 2 பேத்துக்கும், அபிரகாமுக்கும் அந்த பணக்காரனுக்கும் அந்த உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பணக்காரன் சொல்கிறான், ஓகே சரி பரவாயில்ல, யாரையாவது அனுப்புங்க, யாராவது இந்த லாசரை அனுப்புங்க. யார்? எனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்களாவது மனம் திரும்பட்டும் அப்படின்னோடனே அபிரகாம் சொல்லுவார், அவர்களுக்கு மோசேவும் இறைவாக்கினரும் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாடு இருக்குது, அவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யார் மூலிமா? மோசே வழியாக கடவுள் வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இறைவாக்கினர் வழியாக இறை வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இறை வார்த்தைக்கு அவங்க முதல்ல செவி கொடுக்கட்டும், அங்கே இருக்கிறத கடைப்பிடிச்சா போதும் அப்படிங்கிற. இல்லை, இறந்தவர்களிடமிருந்து யாராவது ஒருத்தர் போனால் அப்படியே ஒரு பெரிய அதிசயமாக பார்த்து எல்லாரும் கலகலகலகான எல்லாம் இதாக மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற. இல்லை. இப்போ பாருங்கள், இந்த நற்செய்தியினுடைய கடைசி வரி ரொம்ப முக்கியமான வரி. இது இயேசு சொல்கிறார். இதை ஏன் இயேசு சொல்கிறாருன்னு யோசிக்கணும். அபிரகாமும் மோசேவுக்கும் அபிரகாமுக்கும் செவி கொடுக்காதவர்கள் இறந்தவர்களிடமிருந்து ஒருவர் உயிர் தெழுந்து அவர்களிடம் சென்றார்களும் அவர்கள் மனம் மாற மாட்டார்கள், எந்த பயனும் இருக்காதுங்கிறார். இதை யார் சொல்கிறது? இயேசு சொல்கிறாரு இந்த கதை வழியாக. இப்போ இயேசு
இறந்தவர்களிடமிருந்து ஒருவர் உயிர் தெழுந்து சென்றாலும் அவர்கள் மனமாற்றம் அடைய மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தன்னை பற்றி கூட இந்த இடத்துல சொல்கிறார். நானும் நான் இறக்கப் போகிறேன், நான் உயிர் தள்ளப் போகிறேன். நானே இறந்து நானே உயிர் தெழுந்தாலும் வந்து நின்னாலும் ஒரு சிலரை மனமாற்ற முடியாதுங்கிறது தான் இந்த கடைசி வார்த்தையினுடைய அர்த்தம். பிரியமானவர்களே, ஏன்னா கடவுளால் நம்ம ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் சொல்லுவோம் இல்லையா, கோபத்தில் ஒருத்தர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறான், அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஒன்றும் பண்ண முடியல, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அப்பா அம்மா சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கடைசியில் என்னம்மா சொல்லுவோம், உன்னையெல்லாம் கடவுளே வந்தாலும் திருத்த முடியாதரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதுதான் அந்த உன்னையெல்லாம் கடவுளே வந்து, ஏன்னா எவன் ஒருவன் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை, தான் செய்கிற தவறை தானே உணர்ந்து தானே மனம் மாற விரும்பாவிட்டால் அது கடவுளாலும் மாற்ற முடியாது. கடவுளே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அது இறந்தவர்களிலிருந்து உயிர் தெழுந்து கடவுளே வந்து நின்றாலும் அவர்களை மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர்கள் சுயநலம் நான் என்ற ஒரு பாவத்திலே அவர்கள் அப்படியே தங்களை வந்து பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இதுக்குள்ளே இருந்துக்கிட்டாங்க. அது ஒரு வளையத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களை யாராலுமே வெளியெடுக்க முடியாது. பிரியமானவர்கள், அதுதான் இறந்தவர்களிடமிருந்து யார் உயிர் தெழுந்து போனாலும், ஏன் அது கடவுளின் மகனாகவே இருந்தாலும் சரி, அவங்களை திருத்த முடியாது. ஏனென்றால் அவர்கள் சுயநலம், அவர்களுடைய கண்கள், அவர்கள் எல்லாத்தையும் வச்சு மறைச்சி மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, இந்த பணக்காரன் ஏன் அவனை பார்க்க முடியல, பக்கத்திலே இருந்த அந்த ஏழை லாசரை ஏன் பார்க்க முடியல? அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தன. எதனால்? அவன் சாப்பிட்ட உணவுனால் அவன் கண்கள் மறைக்கப்பட்டன. அவனுடைய சொத்து, பணம், காசு, சுகபோகம் எல்லாத்தினாலும் அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தன. எனவே அவனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனை கூட பார்க்க முடியல. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, நம்முடைய கண்களை திறந்து பார்க்க வேணும். நாம் இருக்கின்ற நம்மளுடைய அந்த குறுகிய இடங்களிலிருந்து வெளியே வந்து நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நாம் பார்க்கணும். வெளியில் என்ன நடக்குது, இந்த மனிதன் கஷ்டப்படுறான், அந்த மனிதன் துயரப்படுறான், சரி என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பிரியமானவர்களே, நம்மால் இயன்ற ஒரு சிறிய உதவிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மையும் விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். நாமும் ஆபிரகாமின் மடியிலே அமரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். எனவே பிரியமானவர்களே, கண்களை திறந்து மற்றவர்களை பார்ப்போம். நம்முடைய சுயநல இடத்திலிருந்து மற்றவர்களை சுற்றி பார்ப்போம். அவர்களுடைய வேதனைகளை நாம் பகிர்ந்து கொள்வோம். நம்மிடம் இருப்பதை ஒரு சிறு துளி அளவாவது மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வோம். ஆமேன்.